வணக்கம் நண்பர்களே. ஆங்கில மொழியை சுலபமாக கற்றுக்கொள்வது எப்படி? இந்த கேள்வி நீங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கு. நிறைய பேர் ஆங்கிலத்தில் நல்லா சரளமாக பேசணும், எழுதணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா நிறைய பேர்கிட்ட இல்லாமல் இருக்குது. அதுவும் மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு தேதியில் ஆங்கிலம்ன்ற மொழி ரொம்ப அத்தியாவசியம் வாய்ந்ததாக இருக்குது. கல்வி ஆகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், ஆங்கிலம்ன்றதே இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ உலகமயமாக்கப்பட்ட இந்த ஒரு சமூகத்தில் ஆங்கிலம்ன்றது ரொம்ப ஒரு அத்தியாவசியமானதாக இருக்குது. ரொம்ப இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இல்லைனா கூட அந்த பேசிக் ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. அதுவும் வேலை வாய்ப்பு இன்னைக்கு தேதியில் எடுத்துட்டிங்கன்னா ஆங்கிலம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு அத்தியாவசியம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதில் ஒரு சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, தமிழை விட்டுட்டு நம்ம ஆங்கிலம் படிக்கணுமா? அப்போ ஆங்கிலம் படிக்கிறதே நம்ம தமிழை வேணான்னு சொல்கிறதுக்கு சமம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது நம்ம ஒத்து பார்த்தோம்னா இதை இப்படி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வல்லரசான நாடுகள்லாம் பாருங்கள், அவங்க என்ன மொழி பேசுவாங்க? பிரான்ஸ், ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ், இவங்க எல்லாமே இந்த மொழிகள் அந்த காலத்தில் அவங்க வளர்த்துட்டாங்க. அறிவியலுக்காக வளர்த்து வல்லரசுகள் ஆகிட்டாங்க. இனிமேல் அவங்க இங்கிலீஷ் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரெஞ்சு பேசக்கூடியவர் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் பிரெஞ்சு தான் பேசுவார். இங்கிலீஷ் எனக்கு பேச முடியலன்னு அவர் வெட்கப்பட மாட்டார், வேதனைப்பட மாட்டார். ஏன்னா அவருடைய மொழியை பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமை வாய்ந்த மொழி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மொழிகளை நாம் இன்னும் அந்த அளவுக்கு வளர்க்காமல் இருக்கோம். இதுவும் வளர்ந்து ஒரு இங்கிலீஷ் அளவுக்கு, ஒரு பிரெஞ்சு அளவுக்கு போகிறதுக்கு இன்னும் நிறைய காலம் ஆகும். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஆங்கிலத்தை ஒரு மொழியாக யூஸ் பண்ணலாம். நான் சொன்னது போல் ஆங்கிலம் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். அது இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இருக்க அஃபிஷியல் லாங்குவேஜில் இங்கிலீஷும் ஒன்று. இந்தியாவில் 2 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. ஒன்று ஹிந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். இப்போ நமக்கெல்லாம் தாய்மொழி தமிழ். இப்போ இது இல்லாமல் இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டுத்தையும் படிக்கணும்னா இது ரொம்ப பெரிய பேர்டன், இது சுமை. அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம இங்கிலீஷை படிக்கலாம். இங்கிலீஷை படிக்கும்போது கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் ஹிந்தி நாலேஜை நம்ம சேர்த்து வளர்க்கலாம். ஆனால் இப்போ உலகமயமாக்கப்பட்ட இந்த உலகத்தில், இந்த நாட்டுக்குள்ள இந்தி, தமிழ் இது ரெண்டுக்குமே ஆங்கிலம் தேவை. அப்போது இந்த இந்திய மொழிகளை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வளர்க்க முடியும்னா, ஆங்கிலத்தோடு அந்த உறவை சேர்த்தாதான் இந்த மொழிகளும் சேர்ந்து வளரும். தமிழ் என்றைக்குமே அழியாது. லட்சக்கணக்கான வருஷமானாலும் தமிழ் எப்பயுமே இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் ஆங்கிலத்தை விரும்பி போகிறனால இதை நம்ம விட்டுட்டு போகிறோன்னு அவசியம் கிடையாது. நம்ம தமிழை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும். அதை எப்படி கொண்டு போனோம்னா ஆங்கிலத்தோட நம்ம மொழிக்கான இந்த உறவையும் நம்ம வளர்க்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் தமிழும் உலகம் ஃபுல்லாக ஒரு பிரெஞ்சு மொழியை போல, ஸ்பானிஷ் போல, இங்கிலீஷ் போல ஒரு மாபெரும் மொழியாக அது மாறும். மாபெரும் மொழி இன்றைக்கும் அது மாபெரும் மொழி தான். ஆனாலும் அறிவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, கல்வி ரீதியாக, ஆராய்ச்சி ரீதியாக தமிழும் ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு மொழியாக நாளைக்கு மாறும். சரி, இப்போ நம்ம இங்கிலீஷ்க்கு வருவோம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசை, ரொம்ப காலமாக ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் முடியலன்னு சொல்லுவாங்க. இதை 20 வயசில் ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் 35 வயசு கிட்ட இருக்கும். 15 வருஷம் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பார். நான் பாவம்னு சொல்லுவார். ஆனால் இந்த மாதிரி பாவம்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் இங்கிலீஷ் படிக்கலாம்னு இறங்கியிருந்தா இந்நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் இது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட் இல்லாமல் அன்னன்னைக்கு ஏதோ கொஞ்சம் செய்வாங்க, இங்கிலீஷ் படிப்பாங்க, பேசுவாங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். அப்போ அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு என்னால் முடியாதுன்னா நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 30 நாள் புக்கை வாங்கியிருப்பாங்க. நீங்களும் பார்ப்பீங்க, 30 நாள் ஆங்கிலம். 30 நாள் ஆங்கிலத்தை கற்றுக்கவே முடியாது. ஆங்கிலம் மட்டும் இல்லை, எந்த மொழியுமே 30 நாளில் சாதிக்க முடியாது. மிஞ்சி போனால் ஸ்போக்கன் இங்கிலீஷை வேணால் பேசலாம். அதை விட 1 மாதத்தில் சாதிக்க முடியாது. அதை விட ஒரு 3-4 மாதம், 6 மாதம் ஆகும். அப்போ ஒரு மொழியை நம்ம குறைஞ்சளவு ஒரு கம்பிட்டன்ஸ் கெயின் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகும். அப்போ அதுக்கான பொறுமையை நம்ம வளர்த்துக்கணும், அதுக்கான உழைப்பை போடணும். இப்போ பொறுமை, உழைப்பை வச்சு நம்ம வேலை செஞ்சால் 1 வருஷத்துல நம்ம இங்கிலீஷில் ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் அதை பண்ணுறதில்ல நிறைய பேர். பண்ணாமல் நான் பாவம் இங்கிலீஷை என்னால் கற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்டை நோக்கி போகிறதுனால 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு உழைப்போடோ நம்ம இந்த பேஷன்ஸோடவும் நம்ம ஈடுபட்டாலே இங்கிலீஷில் நம்மளும் மாஸ்டர் பண்ணலாம். இது பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. அப்போ இதை நம்ம முதல்ல உணரணும். அதே போல் மாணவர்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதுவும் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் தயவுசெய்து இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. நான் அதை ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நார்த் இந்தியா, பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் இங்கிலீஷ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை விட தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் பெட்டராக இருக்கும். ஆனால் இங்கே இருக்க மாணவர்கள் இவர்களே தான் என்ன பண்ணுறது, நான் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஹேண்டிகேப்பே கிடையாது. நீங்களாக தான் உங்களை ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்த்துக்கிறீங்க. இது ஒரு மாயை. சில மாதங்கள் செலவிட்டீங்கன்னா இங்கிலீஷில் நீங்களும் ஸ்ட்ராங் ஆகிடலாம். அப்போ அதுக்கான பொறுமையையும் கொஞ்சம் உழைப்பையும் நீங்கள் போட்டிங்கன்னா இதுவே போதும். யார் உங்களை நெகட்டிவாக கைட் பண்ணாலும்
நீங்கள் அதை மைண்டில் எடுத்துக்கவே கூடாது. இதில் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ அந்த இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு சில சிம்பிள் மெத்தட்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இங்கிலீஷை அந்த நாலேஜை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த கம்பீட்டன்ஸை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க, தைரியமாக அந்த மொழியை பேசணும். முதல்ல தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, தாராளமாக பேசுங்க. அப்போ இதில் வந்து வெட்கப்படக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் நாலேஜ் அந்தளவுக்கு இருக்காது, கிராமர்லாம் கூட சரியாக அவங்க லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களும் பேசுவாங்க, அதில் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும், தமிழும் இங்கிலீஷும் கூட மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. அப்போது இந்த தைரியத்தை நீங்கள் முதல்ல வளர்த்துக்குங்க. நம்மளை யாரும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுற மாட்டாங்க இங்கிலீஷை மாற்றி பேசினாலும். அதனால் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, தைரியமாக நம்ம பேசணும். அதே போல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த நிறைய பேர் இவங்க வந்து தைரியமாக இங்கிலீஷ் பேசுவாங்கன்றது, இவங்க எல்லாரையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆனால் இவங்கெல்லாம் என்ன கவனிக்கணும்னா, இங்கிலீஷ் எப்படியாவது பேசணும்னு நினைப்பாங்க, தப்பாக பேசினா கூட பேசணும்னு நினைப்பாங்க, அது நல்லது. ஆனால் இப்படி பேசுகிறத விட இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையாக பேசணும் அந்த வார்த்தைகளை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் ஸ்டைலிஷாக பேசணும், வேகமாக பேசணும்னு நினைப்பாங்க. பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பாலர் ஷோயப் அக்தர், அவரோட இன்டர்வியூலாம் நீங்கள் பாருங்கள், அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஆனால் ஒத்து கவனிச்சிங்கன்னா அவர் அந்த பட்லர் இங்கிலீஷை தான் பேசுவார். அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ராங்காக இருக்கும், கிராமரே இருக்காது. ஆனால் அவர் பேச ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், ஸ்லாங் வச்சு பேசுவார், அமெரிக்கன் ஸ்லாங் வச்சு, பிரிட்டிஷ் ஸ்லாங் வச்சு அவர் பேசுவார். ஆனால் அந்த தைரியம் ரொம்ப நல்லது, அதை நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனால் நம்ம இப்படி பேசுகிறத விட பொறுமையாக இங்கிலீஷை பேசணும், கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் நம்ம பேசணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுவாங்க, வாட் யா, யூ ஹேட் லஞ்சா, யூ ஹேட் பிரேக்ஃபாஸ்டா, யூ கம் யா, யூ சிட் யா, இந்த மாதிரி பேசுவாங்க. இப்போது இந்த மாதிரி பேசுறது ஸ்டைலிஷாக இருக்கும். ஆனால் இப்படி பேசுறத நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக இங்கிலீஷை பேசணும், தெளிவாக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும். உதாரணத்துக்கு, டிட் யூ ஹாவ் லஞ்ச், டிட் யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், ஷால் ஐ கோ, கேன் ஐ ஹாவ் திஸ், இந்த மாதிரி தெளிவாக பொறுமையாக பேசுறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷை பேசுனீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷும் வளரும், உங்களோட ரிட்டர்ன் இங்கிலீஷும் நீங்கள் பெட்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் கல்வி, வேலை வாய்ப்பு இதுக்கும் இந்த மாதிரி இங்கிலீஷை படித்து பேசுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை மனசில் வைங்க, பொறுமையாக பேசுங்க, கொஞ்சமாக பேசினா கூட பரவாயில்ல, தெளிவாக பேசுங்க, கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் பேசுங்க. ஆனால் அதே நேரத்தில் தைரியமாக பேசுங்க, தப்பானாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ தைரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த ஒரு சில மெத்தட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு பொறுமை தேவை. 1 மாதம் 2 மாதத்தில் சாதிக்கவே முடியாது. முதல் விஷயம், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, ரொம்ப பயங்கரமான ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது, பெரிய பெரிய புக்கை வாங்குறது, ரொம்ப கஷ்டமான நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் படிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இதை செஞ்சு எந்த பிரயோஜனமும் இருக்காது, ஒன்றும் புரியாது, வெறுத்து போய் இங்கிலீஷே வேணான்னு விட்டுடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் கிராமர் புக்கை வாங்குங்க. இந்த புக்கை வாங்கி இதில் கிராமரை நீங்கள் முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். அதில் தான் இந்த வேர்ட்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும், நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படின்றது அதில் இருக்கும். இதை வாங்கி நீங்கள் வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் வாங்கி இந்த கிராமரை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். 5ஆம் கிளாஸ் புக்கை வாங்க போதும், அதுக்கு மேலே போகவே கூடாது. அதே போல் நியூஸ் பேப்பரை வாங்குங்க. நியூஸ் பேப்பர் வாங்குறத விட எது ரொம்ப சிம்பிள்னா, அதே போல் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஸ்கூல் புக்கை நீங்கள் வாங்கணும். உங்கள் பையனே வீட்டில் இருந்தாருன்னா அவரோட ஸ்கூல் புக்கை நீங்கள் வாங்கி அதில் இருக்க இங்கிலீஷை படிங்க. அதில் ஸ்டோரியெல்லாம் இருக்கும் இங்கிலீஷ் புக்கில், அதில் படிங்க. அந்த ஸ்டோரியை படிங்க, அதில் வர அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ கிராமர் ஒரு பக்கம் படிக்கணும், இந்த ரீடிங்கும் விடணும். அப்போ கிராமர் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வொக்காபுலரியும் உங்களுக்கு பில்ட் ஆகும். சைட் பை சைடு ஒரு டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கோங்க. ஆப்பெல்லாம் வேண்டாம், சாதாரணமாக டிக்ஷனரி வாங்கி வைக்கணும். ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியலாம், டக்குன்னு டிக்ஷனரி எடுத்து பார்த்துடணும். இதை நீங்கள் 3த்தையும் சைமல்டேனியஸாக பண்ணணும். கிராமர் புக், அதே போல் ஸ்கூல் புக் ரீடிங்க்கு, அதே போல் டிக்ஷனரி, இது 3த்தையும் வச்சு நீங்கள் டெய்லிக்கும் இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணணும். குறைஞ்சது இதை ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிரருக்கு முன்னாடி உட்காந்துருங்க, ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்து இங்கிலீஷை பேச ஆரம்பிங்க. சின்ன சின்ன வாக்கியங்களாக பேசணும், ரொம்ப அட்வான்ஸ்டாக போகக்கூடாது. சின்ன சின்ன வாக்கியங்கள் இதை நீங்கள் பேசணும். உதாரணத்துக்கு, இப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத நீங்களே மைண்டில் வச்சு இங்கிலீஷில் பேசுங்க கண்ணாடி முன்னாடி உட்காந்து. டுடே ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் ரைஸ் ஃபார் லஞ்ச். Along with rice, I am going to prepare eggs and some vegetable curry. After my lunch, I am going to take a short nap. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணி நீங்களே பேசுங்க. இதை நீங்கள் செய்யணும். இதை குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ணணும். இது இல்லாமல் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எழுதுங்க. எதை பற்றி வேணால் இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சினிமா ஸ்டாராக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சினிமா ஸ்டாரை பற்றி நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதுங்க, ஒரு 10 லைனுக்கு எழுதுங்க. மை ஃபேவரட் சினிமா ஸ்டார் இஸ் ஸோ அண்ட் ஸோ, அவரோட பேர்.
I like him because he is very handsome. He dances well. He acts well. He speaks well. I like his style. He is a good man. He helps others. He is a role model for everybody. இந்த மாதிரி சிம்பிளாக எழுதணும். இதை பண்ணணும். நான் சொன்னதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகாது. புக்குங்களை படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம், கண்ணாடி முன்னாடி பேசுறதுக்கு 10 நிமிஷம், எழுதி பார்க்க ஒரு 20 நிமிஷம், 1 மணி நேரம் இதை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், மாற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. இது நீங்கள் குறைஞ்சது முதல் ஒரு மாதம் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். இதை நீங்களே உணர்வீங்க. ஸோ நான் சொன்னதை மைண்டில் வைங்க. இதை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு நீங்கள் ஃபீட்பேக்காக தாங்க. நன்றி.